காலம் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனான காலம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நம்ம நிறைய சோஷியல் மீடியா அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்போம். அதுக்கு நம்ம வந்து ரொம்ப அடிக்டாக இருப்போம். சரி, அதில் வெளியில் வரலாமே, டெம்பரரியாவோ பெர்மனண்டாவோ வெளில வரலாமே அப்படின்னு யோசிச்சா கூட வரது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்ஸோட அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் பி வித் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடச்சிட்ருக்கும். ஆப்ஸ் இருப்போம், ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி அடிக்ஷன் வந்து வெளில வர்றதுக்காக உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுற ஆப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப் பிளாக். இந்த ஆப் பிளாக் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அது மாதிரி அப்ளிகேஷன் ஆக்சஸ் வந்து அது கேட்கும். அது நீங்கள் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, அப்படி கொடுத்தா தான் உங்களோட அப்ளிகேஷன் லான்ச்சையும் அதுமாரி அந்த ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் லான்ச்சையும் அதை வந்து தவிர்க்க முடியும். நீங்கள் வந்து 3 விதமாக வந்து நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை லாக் பண்ணிக்கலாம். அது பேர் என்னலாம் பார்த்தீங்கன்னா வைஃபை, டைம் மூலமாக, லொக்கேஷன் மூலமாகவும். வைஃபை மூலமாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் உங்கள் ஆப்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எப்போல்லாம் அந்த வைஃபைல் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல் ஆனில் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஸும் வந்து ஆன் ஆகாது. ஸோ அந்த இண்டிகுலர் வைஃபைல போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஸில் வந்து இன்ஆக்சசிபிள் ஆயிரும். அதுமாதிரி லொக்கேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ டிரைவிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஒரு சில ஆப்ஸ் வந்து டிசேபிள் வச்சிங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மெயினாக என்னென்னா ப்ரொஃபைல் ஆனில் வச்சுக்கணும். ஆஃபில் வச்சிங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து ஒர்க் ஆகாது. அது மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரொஃபைல் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ரொஃபைல் ஆப்ஷனில் வந்து டைம் வச்சு க்ரியேட் பண்ணுற ப்ரொஃபைல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ அதை வச்சு நம்ம ஒன்று பார்ப்போம். அது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஆட் பட்டன்ஸ் கொடுத்து எந்தெந்த ஆப்ஸில் உங்களுக்கு தேவையோ அந்த ஆப்ஸை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எத்தனை சமயத்துக்கு நம்ம வந்து அந்த ஆப்ஸ்லாம் பிளாக் ஆகணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆப் லான்ச்சு இல்லைன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் இல்லை அந்த ரெண்டுமே பிளாக் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமைண்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டேஸும் ஹார்ஸும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த டைம், அந்த டேயில் எந்த டைமில் பிளாக் ஆன கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஆட் டிவைஸ் அப்படின்னு செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதை ஆக்டிவேட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து உங்கள் டிவைஸோட அட்மினாக மாறிடும். அப்படி மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போயிடும். செட்டிங்ஸ் வந்து இல்லை ஆப் மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஆப் பிளாக்குங்கிற அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து லாக்குங்கிற பட்டன் இதில் இருக்கும். அந்த லாக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டைம் லாக், சார்ஜர் லாக்னு 2 ஆப்ஷன் கேட்கும். நான் வந்து டைம் லாக் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் சார்ஜர் லாக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைம் லாக் சூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டைமுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆகிட்ட பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது நடுவில் உங்களுக்கு மனசு மாறி ஒரு 10 நிமிஷத்தில் யூஸ் பண்ண நினச்சா கூட உங்களால் ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து உங்களால் அந்த ப்ரொஃபைலையும் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ரொஃபைல் ஆல்ரெடி லாக் பண்ண வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸ் இப்போ டைம் ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த டைம் முடிகிற வரைக்கும் அதுமாதிரி லொக்கேஷன் இல்லைன்னா வைஃபை ப்ரொஃபைலாக இருந்தால் கூட அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் அந்த ஆப் லாக்காக இருக்கிற வரைக்கும் அந்த ஆப்பை லான்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகாது. எனக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு தடவை மட்டும் மியூசிக்லிங்கிற ஆப் வந்து ஓப்பன் ஆச்சு. பட் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த டைம் அது ஓப்பன் ஆகலை. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஃபைனாக தான் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா உங்கள் எப்போ அது வந்து ஒர்க் ஆகாமல் போகணும், உங்கள் ஃபோன் ஹேங் ஆனாலும் இல்லைனா ஆப்பில் ஏதாவது கிராஷ் ஆனாலும் அந்த டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகாமல் போகும்னு நான் நினச்சேன். இந்த அப்ளிகேஷன் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க. அட்மின் ஆக்சஸ் கொடுத்துருக்கனால உங்களால் வந்து அந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம வந்து செட்டிங்ஸையும் நம்ம வந்து ஆப் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்களால் அந்த அட்மின்ங்கிற ஆக்சஸை ரிமூவ் பண்ண முடியாது. அட்மின் ஆக்சஸ் ரிமூவ் பண்ணால் தான் உங்களால் வந்து செட்டிங்ஸை வந்து உள்ளே போய் அட்மின் ஆக்சஸ்
நீங்கள் செட்டிங்ஸை பிளாக் பண்ணி வைக்கிறது உங்களோட விஷ் தான். ஏன்னா செட்டிங்ஸை பிளாக் பண்ணும்போது உங்களால் ஒரு சில பிளாக் பண்ணி வந்து உங்களோட ஆக்சசிபிள் பண்ண முடியாது போயிடும். அதனால் செட்டிங்ஸை ஆட் பண்ணுறது பண்ணாது உங்கள் விஷ் தான். செட்டிங்ஸை ஆட் பண்ணதுனால உங்களுக்கு மன உறுதி இருந்தால் உங்களால் அந்த அப்ளிகேஷன்ஸை அந்த டைமில் ஓப்பன் பண்ண முடியாமல் போகும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு மன உறுதி உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்க மன உறுதி தான் உங்களை வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண விடாமல் தடுக்கும். அந்த டைம் அந்த ஆக்சஸிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் பிளாக் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அளவுக்கு அதிகமாக பண்ணாமல் லிமிட்டோடு பண்ணனா நம்மளுக்கு தான் நல்லது. இந்த வீடியோவில் வந்து அதான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இந்த மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் வேணுமானாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அப்புறம் ஹாப்பியாக வாழுங்க.